ஏப்ரல் 14 புனித வலேரியன், திபுர்சியஸ், மேக்சிமுஸ். ரோமை நாட்டில் கிபி 177ஆம் ஆண்டு பிறந்த வலேரியன் செல்வச் செழிப்பும் இறைபக்தியும் நிறைந்த செசிலியாவினை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்வினை தொடங்கினார். தன் மனைவியான செசிலியா தன் கன்னித்தன்மையினை இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து விட்டதினை அறிந்த வலேரியன் தன் மனைவியின் கன்னித்தன்மைக்கு களங்கம் ஏற்படாமல் நடந்தார். ஆண்டவர் இயேசுவைப் பற்றியும் அவரது பாடுகளைப் பற்றியும் தன் மனைவியின் மூலம் அறிந்து கொண்ட வலேரியன் தானும் தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து திருமுழுக்கு பெற்றார். ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்து வந்த இத்தம்பதியினருக்கு வானதூதர் காட்சி அளித்து இறை நம்பிக்கையில் நிலைத்து வாழ்ந்ததற்காக வெள்ளை கிரீடத்தினை பரிசளித்தார். வலேரியன், செசிலியா தம்பதியினரின் வாழ்வின் முறைகளை கண்ணுற்ற பலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற வலேரியன் சகோதரர் திபுர்சியஸ் திருமுழுக்கு பெற்று இவர்களோடு இணைந்து இறைபணிகள் செய்தார். ஆண்டவர் இயேசுவிடம் அன்பு கொண்டு அவரது பணிகளைச் செய்த மூவரும் ரோமை ஆளுநனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட சிறை காவலரான மேக்சிமுஸ் என்பவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார். ரோமை ஆளுநன் வழிபட்ட தெய்வங்களை வணங்க மறுத்ததற்காக வலேரியன், திபுர்சியஸ், மேக்சிமுஸ் மூவரும் கிபி 229ஆம் ஆண்டு ரோமை ஆளுநனின் உத்தரவின்படி கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட செசிலியா கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை அறிவித்ததற்காக கொலை செய்யப்பட்டு மறைசாட்சியான வலேரியன், திபுர்சியஸ், மேக்சிமுஸ் மூவரையும் திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனிதர்கள் வலேரியன், திபுர்சியஸ், மேக்சிமுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்று கிறிஸ்தவர்கள் என்பதற்காக துன்புறுத்தப்படுகின்ற மக்களுக்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.